அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது அன்பு கணிந்த காலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய தினம் நான் வித்தியாசமாக மாணவர்களோடு மாத்திரமல்ல, மாணவர்களை இணைத்து கொண்டு அந்த பெற்றோர்களுடன் சில வார்த்தைகள் உரையாடுவதற்காக விளைகின்றேன். காரணம் என்னென்றால், இந்த பரீட்சை உங்கள் பிள்ளைகளுக்கு உரியது. ஆயினும் அந்த பிள்ளைகளை வழிநடத்துகிற முக்கியத்துவமானவர்கள் ஆசிரியர்களை விட பெற்றோர்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதாவது நான் சொல்றத தயவு செய்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதாவது நான் நீண்ட காலமாக இந்த கற்பித்தல் துறையில ஈடுபட்டிருக்கிறேன். பல பிள்ளைகள் இந்த கற்பித்தல்ல நல்ல பலனை பெறுவதற்கு, அதாவது 8 புள்ளிக்கு மேல் பெறுவது மட்டும்தான் நல்ல பலன் என்ற தவறான கருத்தை விடுத்து, பல பிள்ளைகள் கற்கை பக்கம் ஆர்வம் செலுத்துவதற்கு வழிகோலுவதற்கு என்னுடைய கற்பித்தல் அவர்களுக்கு வழி நடத்தி இருக்கின்றது என்பதை நான் கடந்த காலம் கற்பித்த மாணவர்களை நிலையே உணர்ந்து நிச்சயமாக உணர்கின்றேன். அந்த வகையில நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் நலன் கருதித்தான் இந்த நான் இப்ப பேசுகின்ற கலந்துரையாடுகின்ற விடயத்தில ஈடுபட்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த வராதவர்களுக்குமாக நான் இது யூடியூப் சேனல்ல ரெக்கார்ட் பண்ணி போடுகின்றேன். அப்ப அது உங்களுக்கு நிறைந்த, அதாவது மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்பதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க சரியான விடயத்தை என்னிடம் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். இப்ப நான் இந்த பரீட்சை பற்றி உங்களுக்கு அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்றாலும் நான் என்னுடைய அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது. இந்த பரீட்சை 10 வயதில உங்கள் குழந்தைகளின் உள ஆற்றலை ஆய்வு செய்கின்ற பரீட்சை. அதாவது கற்றவற்றை கேட்பது அல்ல, உங்களோட பிள்ளையின் உள ஆற்றல். இப்ப 2 வகையான ஆற்றல் இருக்குது. படிப்பதால கிடைக்கிற ஆற்றல் இருக்கின்றது, கற்றல் ஆற்றல். மற்ற உள ஆற்றல் என்று இருக்கின்றது, அதாவது எல்லோருக்கும் அது இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். சிலருக்கு ஒரு கேள்வியை கேட்டால் ஒரு சிலர் உடனடியாக தகுந்த பதிலை சொல்வார்கள். பல பேர் பிறகுதான் யோசிப்பார்கள், இப்படி சொல்லி இருக்கலாம். அவர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் அதாவது சும்மா சாதாரண உரையாடல்ல கூடி, நீங்க இப்ப உறவினர்களோட சொந்தக்காரர்களோட இல்ல பழகின நண்பர்களோட பழகிற போது அவர்கள் கேட்கிற கேள்விகள், கரைக்கிற சம்பாஷணையில நீங்க பதில் சொல்றீர்கள். அந்த பதில் நீங்க பிறகு ஒரு நாள் அல்லது அடுத்த ஒரு கொஞ்ச காலம் கடந்து அல்லது கொஞ்ச நேரம் கடந்து நீங்க யோசிக்க, அடையத நான் அப்படி பதிலை சொல்லி இருக்கலாமே, இதுக்கு அதானே சரியான பதில், அவருக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கணும் என்று உங்களுக்கு தோன்றுவதுதான் அந்த உள ஆற்றல். அப்ப அந்த உள ஆற்றல் அந்த சந்தர்ப்பத்திலே சரியா பயன்படுத்தப்படுமா இருந்தால் அது சிறப்பானது. அது பிந்தி பயன்படுத்தப்படுகின்ற போதுல அதுல பயன் இல்லை. அப்ப இது 10 வயது பிள்ளைங்க அந்த நேரத்துக்குரிய உள ஆற்றலை ஆய்வு செய்கின்ற பரீட்சை. அதனால தான் இதை பலரும் ஒரு கடினமான பரீட்சை என்று சித்தரிக்கிறது. இப்ப உங்களுக்கு நான் கதைக்கிறது புரிந்து கொள்ள முடியும். இப்ப சாதாரண ஒரு வகுப்பேற்ற பாடசாலை வகுப்புக்குரிய பரீட்சையாக இருந்தால் அந்த பரீட்சை பிள்ளைகளுக்கு சாதாரண ஒரு பரீட்சை. அது வகுப்புல கற்ற விடயத்தை பிள்ளை ஒப்புவிக்கிற பரீட்சை. ஆனா இந்த பரீட்சை அப்படி அல்ல. இந்த பரீட்சை
அந்த பிள்ளை அந்த சந்தர்ப்பத்திலே எதிர்கொள்கின்ற சவாலுக்கு, அதாவது எதிர்கொள்கிற சவால் என்றால் எதிர்கொள்கிற கேள்விக்கு, அதாவது எதிர்ப்படுகின்ற அந்த கேள்வி அங்க கேட்கப்படுகின்ற விதத்துக்கு தானாக சிந்தித்து விடையளிக்கிற ஆற்றல். அப்போ ஒருவற்ற உள ஆற்றல இன்னொருவர் வளர்க்க முடியுமா என்றால் சிலவிட முடியாது. ஏனென்றால் நுண்ணறிவு என்றது என்ன? அதாவது ஒரு பிள்ளை ஒரு ஆளை கூப்பிட்டு இங்க வா என்று டக்குன்னு கூப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்டு விளையாடுறதான் நுண்ணறிவு. அப்ப இந்த நுண்ணறிவை வளர்க்க முடியுமா என்றால் வளர்க்க முடியாது. ஆனால் பயிற்சி மூலம் அவர் அந்த கேள்விக்கு அந்த சந்தர்ப்பத்திலே விடையளிப்பதற்கு அவரை பழக்கப்படுத்த முடியும். அந்த வகையில தான் இந்த உள ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற இந்த முயற்சிக்கு நான் ஒரு சிறு பங்களிப்பாக கற்பித்தலை ஆரம்பித்து சிறுவர்களுக்கு நான் ஓரளவு என்னுடைய திருப்திகரமாக இருக்கின்றது நான் கற்பிக்கிறது. ஆனாலும் அது ஒரு பெரிய பலத்த விசனத்துக்குரியதாக இருக்கின்றது என்றால் காலங்காலமாக இதை கற்பித்துக் கொண்டிருந்தாலும் பல பேருக்கு இது ஒரு திணிப்பு மாதிரியும் இருக்கின்றது. இது உங்களுக்கே புரிந்திருக்கும். ஏனென்றால் 10 வயது குழந்தைக்கு 10 வயது உடல் வயது 10 இருக்க போகுது. ஆனா உள வயது 15 வயது வரையிலான விடயத்தை புகுத்த வேண்டி இருக்குது. அப்ப இந்த பிள்ளை அதை எதிர்க்குது, ஏற்க முடியுது இல்லை. அப்ப எதிர்க்கத்தான் செய்யும், எதிர்க்க மாட்டுதான் இல்லை. அப்ப அந்த பிள்ளைய 15 வயதுக்குரிய விடயத்தை ஏற்கக்கூடிய அளவுக்கு மாற்றுவதில் கூடிய பங்காளிகள் யார் என்றால் நீங்கள் தான், பெற்றோர் தான் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நான் சொல்றேன் என்னென்றால் கற்பிக்கிறது ஆசிரியத்த கடமை அல்ல. ஏன்னா நீங்க பாடசாலைக்கு பிள்ளைகளை பத்தி பாடசாலை ஆசிரியர் தான் முழு பொறுப்பு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது முழு பொறுப்பு நீங்கள். அதாவது உங்களோட பிள்ளைங்க இந்த விவேகாற்றல் உள்ளாற்றல் வளர்வதற்கு குறைந்தபட்சம் 80% நீங்கள் தான் பொறுப்பு. பிள்ளை 10% பொறுப்பு, பாடசாலை 10% பொறுப்பு. இப்ப நான் தந்த உங்களுக்கு என்ன தகவல், பெற்றோர் தான் 80% இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் பெற்றோர் பங்களிப்பு செய்த பிள்ளைகள் தான் கடந்த காலங்களில் இந்த விடயத்தில முன்னணி வகித்தார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் கடந்த காலங்கள்ல கற்பித்த போது எல்லாரும் ஒரே லெவல் தான், ஒரே மாதிரி தான் பிள்ளைகள் வருவார்கள். பிள்ளைகள் எல்லோரும் பாண்டித்தியமாக திறமையாக ஆற்றலாக இருந்தால் ஏன் இதுக்கு வரணும்? அப்ப எல்லா பிள்ளைகளும் ஒரு கணக்கிலான் இருப்பார்கள். அவர்கள் வந்து கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள். வந்து கற்பிக்கின்ற போது அவதானிக்கிறார்கள். சில வேளை போர் அடிக்குது, சில வேளை சலிப்படிக்குது. ஆனாலும் நாங்கள் கற்று இந்த பரீட்சைக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லாரும் வழங்குறபடியால் அந்த பிள்ளைக்கே தெரியுது சூழல்ல இது ஒரு முக்கியமான பரீட்சை போல இருக்கு, இது என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு முதலாவது சந்தர்ப்பம். ஆனபடியா நான் இதுக்கு சரியான என்னுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளை அந்த பரீட்சைக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை கற்குது. பரீட்சை செய்கின்ற போது அந்த பிள்ளைக்கு இடர்பாடுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இந்த உண்மையில உள்ளபடி சொல்றேன், கடந்த 2025 ஒவ்வொரு வருடம் இப்படித்தான் நடந்த அரச பரீட்சைத்தால விடையளிக்க எனக்கு முதல் வினாத்தாளுக்கு 2 மணித்தியாலும் போயிட்டு விட கொடுக்குறது பாருங்க. பிள்ளை 1 மணித்தியாலத்தில் செய்வோம். அதை ஒரு 30 வருஷத்துக்கு மேல கற்பித்து இன்னாலேயே 1 மணித்தியாலத்தை விடையளிக்க முடியவில்லை, 2 மணித்தியாலம் செல்லுது என்றால் யோசிச்சு பாருங்கோ. அந்த கேள்விகள் அந்த வயது பிள்ளைக்கு எவ்வளவு கடினம் போல தோற்றுகின்றதாக இருக்கும். நான் இந்த பரீட்சையை கடினம் என்று சொல்ல மாட்டேன், கடினம் போல தோற்றுது. காரணம் என்னென்று சொன்னால் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிறைந்த பயிற்சி முக்கியம் என்பதை கூறிக்கொள்கிறேன். அப்ப இந்த பரீட்சையை நாங்கள் வெற்றி கொள்ளணுமா இருந்தால் நாங்கள் நிறைந்த பயிற்சி, தொடர்ச்சியான முயற்சி மிக முக்கியமானது என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து. சரி, இப்ப என்னுடைய கற்பித்தல் நான் நீண்ட காலம் இந்த கற்பித்த வழியால் ஓரளவுக்கு இலக்கமாகவும் இருக்கும், இறுக்கமாகவும் இருக்கும்.
இருக்கு. அப்படித்தான் இருக்கும், வேறு ஒரு வழியும் இல்லை. இறுக்கமாக இல்லாவிட்டால் அங்க விடியம் போய் செய்கிறாங்க. அது கிட்ட மற்ற வேலை போய் காட்டு மாதிரி போயிடும். அப்ப நான் போய் காட்ட விரும்ப இல்லை. ஏன் விரும்ப இல்லை? நான் இந்த காலம் கற்பித்து இப்போ ஓய்வு பெறுகிற காலத்துல இருக்கிறேன். அப்ப இந்த காலத்துல இனி எனக்கு யாரையும் போய் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னால இதுவரையில கற்பித்தது கூடி போய் காட்டினான் இல்லை. என்னால முடிந்த அளவுக்கு கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு, கற்பிக்கின்ற ஆசிரியருக்கு தான் சொல்ற விடயத்தை பிள்ளைகள் கேட்கின்ற போது அந்த ஆசிரியருக்கு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் வரும். யாருக்கும் தான் இப்ப நான் பேசுறேன், நீங்க மிகுந்த ஆர்வத்தோட கேட்கிறீர்கள். அப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்குது, என்னுடைய இருக்கிற விடயத்தை அவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர்கள இதுல நல்ல நிலை, அதாவது உண்மையான கருத்துக்களை அவர் புரிந்து கொள்ள வைக்கணும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் இருப்பது நியாயம் தான். அது உங்களுக்கும் தெரியும். அந்த வகையில தான் கற்பித்துக் கொண்டு வாரன். அவ கற்பித்து நல்ல பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். இப்ப இனி விடயத்துக்கு வருகிறான். இப்ப 2026ஆம் ஆண்டு பரீட்சை செய்ய இருக்கிற மாணவர்கள், 2027ஆம் ஆண்டு பரீட்சை செய்ய இருக்கிற மாணவர்கள், இது குழுக்களையும் ஒன்றாக சேர்த்துத்தான் நான் இப்ப வகுப்பை நடத்துறேன். அப்படித்தான் தொடர்ந்து நடத்துவேன். என்ன காரணம் என்று சொன்னால், என்னாலையும் 2-3 தரம் கற்பிக்கிற அளவுக்கு எனது உடல்நிலை ஒத்து வராது. எனக்கு ஒரு வயது இருக்குதானே. அப்ப நான் என்னுடைய வயதுக்கு ஏற்ப நான் கற்பிக்கிறத ஒரு நேரம் தான் கற்பிப்பேன். அதுக்கும் இந்த காலை நேரத்திலே ஏன் கற்பிக்கிறேன்னு சொன்னா, பிள்ளைக்கு அது உகந்த நேரம். அது கொஞ்சம் ஆரம்பத்துக்கு கஷ்டமா இருக்கும். 1 மாதம் 2 மாதம் பழகிட்டேன்னா பிள்ளைக்கு அது நோமலா வந்துவிட்டால் அது நல்லா இருக்கும். என்றால் பிள்ளைகளுக்கு அந்த ஞாபக சக்தியை கூட்டுகின்ற நேரம் அந்த காலை நேரம் என்பது தெரிந்திருக்கும். அதாவது உங்களுக்கும் தெரியும். அப்ப இந்த காலை நேர கற்பித்தலை நடத்தணும். அது மட்டுமல்ல, எனக்கு முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், காலையில தான் எனக்கு இந்த இன்டர்நெட் வைஃபை கனெக்ஷன் சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்க இருக்கிறத கொழும்பு ஏரியா. அப்ப நிறைய ஜனக்கூட்டம் இருக்கும். அப்ப எல்லோரும் இன்டர்நெட் பயன்படுத்துகிற போது எனக்கு அது வசதியாக கிடைக்காது. அப்ப வைஃபை கனெக்ஷன் என்னடா வகுப்பு நடத்தி கொண்டிருக்க அரவாசியில தானாக கனெக்ஷன் போயிடும். அப்ப அது படிப்பிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும். அதனாலதான் காலையில நான் கற்பிக்கிறேன். நீங்க யோசிக்கலாம், அடையே இந்த மாசம் காலையில கற்பித்து விடியவல்ல பிள்ளைகளையும் எழுப்பி எங்களையும் எழுப்பி கஷ்டப்படுத்துறாரு என்று இதான் காரணம். அப்ப காலை தான் வகுப்பு நேரத்தை மாற்ற முடியாது. இனி குழந்தைகள் காலையிலே எழும்புறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்க தொடர்ந்து அந்த பிள்ளைகளை பயிற்சி வழங்குகிற போது அதுக்கு பழகி வரும். பழகினா பிறகு எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். அப்ப இப்ப நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னென்றால், நீங்க இப்ப வந்திருக்கிறது உங்களோட பிள்ளைன்ற ஒரு எதிர்காலத்தை கற்றல் ஆர்வமுள்ள ஒரு மாணவராக உங்களோட பிள்ளையை மாற்றுவதற்கு ஒழிய, இந்த பரீட்சையில 8 புள்ளிக்கு மேல பெற வேணும் என்று நினைத்து கொண்டு நீங்க கற்பித்தால் அதை விட முட்டாள்தனம் ஒன்றுவில்லை. ஓப்பனா சொல்லிக் கொண்டு, அதாவது உங்களோட பிள்ளை 8 புள்ளிக்கு மேல பெற வேணும் என்ற பிள்ளைதான் மற்ற எல்லா பிள்ளைகளையும் விட சிறந்தவனாக இருக்க வேண்டும், அவன்தான் சிரமசாலி, அப்படியெல்லாம் தயவு செய்து கருதி விடாதீங்கோ. 8 புள்ளி என்பது ஒரு தர நிர்ணயம். இங்க இது போட்டி பரீட்சை. அப்ப உங்களோட பிள்ளைக்கு இது ஒரு கற்றலுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கோ. 8 புள்ளிக்கு மேல பெற வேணும் என்ற எண்ணம் இருக்கலாம், ஆனா அதையே ஆணித்தரமான கருத்தாக கருத வேண்டாம். உங்களோட பிள்ளை கற்க வேண்டும், தொடர்ந்து கற்க வேண்டும். இது என்ன 5ஆம் ஆண்டு ஒரு பெரிய யோசனை வச்சிருக்க, என்ன ஸ்கூல் செலெக்ஷனும் அந்த கொஞ்சம் ஃபண்டும் கிடைக்கும். அதுல அநேகமான மக்களுக்கு இந்த ஃபண்ட் கிடைக்க நியாயம் ஒரு சிலரு தான் கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸாம் ஒரு கௌரவ பரீட்சையாக வந்திருக்கு, அது வேற விஷயம் இப்ப இருக்கட்டும். ஆனபடியா நீங்க இதுல 8 புள்ளிக்கு மேலே என்பதை கருத்துல கொள்ளாம இந்த பரீட்சைக்கு பிள்ளை படிப்பதன் மூலம் இருந்தா, நான் சொல்றது சில வேளை உங்களுக்கு விகற்பமா இருக்கும். இதனடா இந்த மனுஷன் இப்படி சொல்றதோ, நாங்கள் 8 புள்ளிக்கு மேலே எடுக்கத்தானே படிப்பிக்கிறோம். 8 புள்ளிக்கு மேலே எடுக்கிறதுனா இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிப்பாருங்கோ. உங்களோட பிள்ளை 10 வயது பிள்ளைய 15 வயது பிள்ளைய ஆக்கணும். எதுல? உலகத்தில். அந்த உலகத்தில் எல்லாரையும் அப்படி மாற்ற முடியுமா? முடியாது. அனமுறையில உங்களோட பிள்ளை அந்த வயதுக்குரிய மாதிரி 8 புள்ளிக்கு குறைய எடுத்தாலும் சித்தி பெறுவது, அதாவது அரசாங்க பரீட்சை பரீட்சைகள்ல இந்த பரீட்சையில பாடசாலைகள்ல சொல்லப்படுற முக்கியமான கருத்து 100க்கு 35 புள்ளிகள், 200க்கு 70 புள்ளிக்கு மேலே எடுக்கணும். அதான் சித்தி பெறுவது.
அதுக்கு மேல வெட்டுப்புள்ளி என்றதை அந்த மாவட்டத்தை பொறுத்து மாவட்டத்திலே எத்தனை பேரை எடுக்க போகிறார்களோ அந்த கடைசி புள்ளி எடுக்கிற புள்ளி வரையில தான் வெட்டுப்புள்ளி. அப்ப வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுக்க முடியாவிட்டாலும் சித்திப்பர் பேருக்கு மேலே எடுப்பதை விட வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுத்தா சந்தோஷம், ஓகே. ஆனால் எங்களோட நோக்கம் பிள்ளை கற்க வேணும், விடயம் புரிய வேணும், அவனுக்கு ஆர்வம் இருக்க வேணும், தொடர்ந்து படிக்க வேணும். அடுத்த பரீட்சைகள் காபோதா சாதாரண உயர்தர பரீட்சைக்கு அவன் ஒரு படிக்கக்கூடிய பிள்ளையாக உருவாக்கி விட வேண்டும். இதுதான் உண்மையான கருத்தாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க படிப்பிக்கிறது 5ஆம் ஆண்டு பரீட்சைக்கல்ல. உங்களோட பிள்ளை எதிர்காலத்துல காபோதா சாதாரண தர உயர்தர பரீட்சைகள் பல்கலைக்கழகம் நுழைகிறது, உயர்ந்த பெறுபேறு பெற்று வாழ்க்கையிலே ஒரு கற்கை ஆர்வமுள்ள ஒழுக்கம் உள்ளவர்களாக, மிக முக்கியம் ஒழுக்கம். ஏன்னா இப்ப சமுதாயம் பல கோணத்துல போய்கொண்டிருக்குது. பழைய காலம் என்ன, பழைய காலம் என்றால் அம்மா அப்பாவுக்கு பயம், வாத்தியாருக்கு பயம். வாத்தியார் எல்லாம் முந்தி அடிக்கலாம், இப்ப வாத்தியார் மடிக்க இயலாது, அம்மா அப்பா மடிக்க இயலாது, பிள்ளை தான் நினைச்சதை செய்யலாம். அப்படியெல்லாம் காலம் மாறி போச்சு. அப்ப இந்த காலத்துல நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வழிநடத்த உகந்த வழி என்னன்னு சொன்னால் பிள்ளைக்கு விடியம் புரிய வேண்டும். பிள்ளை எங்களோட அறிவு பிள்ளைக்கு இருக்கணும். ஓஹோ, இது கெட்ட வழி, இதுல நான் போகக்கூடாது, இதுதான் சரியான வழி, இதுல போக, அதுக்குத்தான் கேட்கவன் வெட்டு புள்ளி கேட்டான். பிள்ளை ஒழுக்கமாக இருப்பதற்கும் தொடர்ந்து கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதற்கும் கற்பனால்தான் நான் தன்னுடைய எதிர்காலம் தன்னை காப்பாற்றும் என்றதையும். இருந்தா பெற்றார் எல்லாம் கொஞ்ச காலம் தான். நீங்க எல்லாம் நிக்கலாம் இப்ப கம்பீரமா இருக்கிறவங்க. நான் எவ்வளவு காலம் இருக்கிறீர்கள், உங்களுக்கு முந்தி இருந்தாக்கள் எல்லாம் போயிட்டு தானே. அப்ப நீங்களும் ஒரு காலத்தோட போகத்தானே வேணும், நானும் போகத்தான் வேணும், நீங்களும் போகணும். நான் முன்னு போவேன், நீங்க பின்னால வாங்குவோம். சரி, அப்ப எல்லாரும் அந்த எதிர்ப்பை எதிர்கொள்றபடியா நாங்கள் எங்கிட வாரிசுகள் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறவர்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கற்றலை முக்கியத்துவம் படுத்துறேன். இப்ப நான் கற்பிக்கிறது ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையினர் தான் வந்து குறைத்துட்டேன். அப்ப பாரதம் குறைஞ்சிருக்கு, நல்ல வாழ்த்துக்கள். இனி அடுத்த முக்கியமானபடியே நான் இன்னைக்கு கூப்பிட்டது காரணம் என்னன்னு சொன்னால், வருகின்ற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி வரையில தான் நான் இந்த வகுப்பிப்பை நடத்துவேன். அதாவது ஆகஸ்ட் 15 தொடங்கினான், செப்டம்பர் 5ஆம் தேதி வரையில வகுப்பு நடத்திட்டு நான் என்னுடைய மகள் வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்கிறா, அவர்கிட்ட போக வேண்டி இருக்கின்றது. அதாவது அவைய ஸ்கூல் விடுமுறை காலத்துல அந்த பிள்ளைகளோட போயிருக்கிறது, என்னுடைய வீர பிள்ளைகளோட. அப்ப அதற்காக 2 கிழமைக்கு நான் வகுப்பு வைக்க மாட்டேன். அப்புறம் செப்டம்பர் 24 இருந்து வகுப்பு வைப்பேன். அதாவது 5ஆம் தேதியோட வகுப்பை நிறுத்தி ஒரு 2 கிழமை பூரணமாக நிறுத்திவிட்டு செப்டம்பர் 24 இருந்து வகுப்பை ஆரம்பிப்பேன். அப்ப நீங்க செப்டம்பர் வரையில ஒன்றும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். அப்புறம் செப்டம்பர், அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கானதும் பிறகு நான் இந்த வகுப்புகளை நடத்துற போது உங்களுக்கு சொல்வேன் எப்படி என்று. அதாவது மாத கட்டணம் 1000, அதாவது நான் 2 வகையில இப்ப கற்பிக்கிறேன். எங்களை ஊர்ல உள்ள பிள்ளைகளையும் கற்பிக்கிறேன். அதை எப்படி என்றால் 2 பாடசாலை ஊடாக அவர்களுக்கு நான் அவர்களோட அந்த இதை வைப்பேன். மற்றவர்களுக்கு கட்டணம் செலுத்துபவர்களுக்கு 3 மாத கட்டணத்தை ஒரு அடியா கட்டி சொல்லுவேன். கட்டி சொல்லி அது அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்துக்கான 3 மாதத்துக்கான கட்டணமாக அவர்களை வழி நடத்துவேன். அப்ப நான் 5ஆம் தேதியோட வகுப்பு, செப்டம்பர் 5ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமையோட வகுப்புகள் நிறுத்தப்படும். பிறகு வகுப்புகள் அக்டோபர் 24 இருந்து ஆரம்பிக்கப்படும் என்பதையும் கூறி வைப்பதற்காகத்தான் இப்ப அழைத்த நான். இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து அறிவுரையும் என்னால முடிந்த நான் சொல்லித்தேன். இந்த பரீட்சை முக்கியத்துவமானது. பாலர்களின் முதல் அரச பரீட்சை. அவர்கள் தங்களை தாங்கள் தெரிந்து கொள்வதற்கும், பெற்றோருக்கும் கௌரவ பிரச்சனையை விட்டு தள்ளுங்கோ. பெற்றோருக்கு தங்களுடைய பொறுப்போ, இந்த பிள்ளையை நான் கற்க வழி நடத்த வேண்டும். அப்ப பெற்றோர் தான் 70% பொறுப்பு நான் சொல்லி போட்டேன். நான் சொன்னதான் சரியென்று இல்லை. சில வழி இந்த கருத்து பிள்ளையாக இருக்கலாம். ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டா சரி, ஏற்காவிட்டா நீங்க தாராளமா சொல்லலாம். சரி, இனி நான் விடயத்துக்கு வர்றேன். மற்றது இப்ப இந்த வகுப்புல 18 பேர் 22 பேர் இருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட ஒரு 20 பிள்ளை தான் ஒழுங்கா வருது என்று வைத்துக் கொள்ளலாம். 18, 19, 20 பிள்ளை ஒழுங்கா வரும். அதிலேயும் 13 பிள்ளை தான் ஆரம்பிக்க வரும். வரும். அது பிரச்சனை இல்லையே என்று சொன்னா பிள்ளையும் ஒழுங்கு முகத்தை கழுவி ஏதோ தீயோ இன்னும் குடிச்சு பார்ப்பு வரைக்கும் அதில் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த அதாவது கற்பித்தல் நான் யூடியூப்ல போடுறேன் நான் காரணம் என்று சொன்னா பலரும் பயனடையும். இது கூடி போடுறேன் காரணம் என்றால் பலரும் இந்த விடயங்களை அறிய வேண்டும். எல்லாரும் இதெல்லாம் பார்த்து அறியணும் வேண்டிய பலரும் அறியத்து. அப்ப அவர்கள் அறிவதாலே அவர்களும் தங்களுடைய பிள்ளையை சரியா வழி நடத்தினால் அது எனக்கு ஒரு சின்ன நான் செய்கிற சேவையாக இருக்கும். அப்ப அந்த வகையில என்னுடைய கற்பித்தல் அனைத்தும் யூடியூப் சேனல்ல அநேகமாக போட்டிருக்கு, நிறைய போட்டு விட்டேன் நான். இப்ப அதால எங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குன்னு மட்டும் தவறாக கருதி போடாதீங்க. இந்த யூடியூப் என்பதை யாருக்கு எதுக்குன்னா பொழுதுபோக்கு தான். சரி, கற்பித்தலுக்கு அல்ல. கற்பித்தலுக்கு இது ஒரு சாதகமா இருக்கிறபடியால் நாங்க பயன்படுத்துகிறோம். விளங்குதா? அதனபடியால் இந்த யூடியூப்ல போடுற பெற்றோர்கள் அதை பார்த்து அறிந்து பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்காக மற்றபடி குறிப்பிடத்தை கொண்டு வரல. வேற நான் இனி உங்களிடமிருந்து ஏதாவது கருத்துக்கள் கிடைக்க இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்றேன். என்றால் எனக்கு தெரியும் இதுல பல கற்றோர்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் கற்றாரை கற்றார் தான் காமொருவர் என்பது ஒரு வாக்கியம். அப்ப கற்கையின் ஆர்வம் இருக்கிறபடியா தான் நீங்க இதுல வந்திருக்கிறீர்கள். இல்லாட்டி இதுல வந்திருக்கிறீர்கள், வீடியோல எழுப்பி கதையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறபடியா தான் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது கருத்தை சொல்ல இருந்தா நேரம் போய்கொண்டிருக்கிறது. உங்களுடைய நேரத்தை விரைவு செய்யக்கூடாது. அந்த முறையில யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினால் தாராளமாக நீங்க